ஃபிட்னஸ் பிட் செலக்ஷன் உங்களுக்கு நண்பர்கள் இருக்கிறோம். தோலை காலை வணக்கம். வீடியோட ஒரே நாள் தான் தோலை. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வீலாக்ஸ் வீடியோ தான். எந்த இதில் ஆப், அதாவது காலைல 6லேருந்து மத்தியானம் 2 மணி வரைக்கும் நான் ஏர்ன் பண்ண போகிறேன். எதில் அப்படி பார்த்தீங்கன்னா காலைல 6 to காலைல 10 வரைக்கும் பைக் டாக்ஸி ஓட்ட போகிறேன். ரேபிடோ அண்ட் ஊபர். அடுத்ததாக 10-10:30 மேலே வந்து பார்த்தீங்கன்னா போட்டர் ஓட்ட போகிறேன். அப் டு 2 o'clock வரைக்கும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோம் ரூட் வந்து பார்த்தீங்கன்னா ரேபிடோ போட்டு ஓட்டுற மாதிரி இருக்கும், இல்லை போட்டு ஏதோ ஒன்று. சரியா? இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டர் வந்து நான் முடிச்சிட்டேன். ஃபஸ்ட் ஆர்டர் ஆல்ரெடி நான் முடிச்சது எங்கன்னு பார்த்தீங்கன்னா மாதவரத்துலேருந்து குளத்தூர் வரைக்கும். அது வந்து ரேபிடோ முடித்தேன். அமௌண்ட் வந்து எவ்வளோன்றதை நான் ஸ்க்ரீனில் போட்டுறேன். 61 ரூபா. இப்போ ரெண்டாவது ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் பிக்கப்பு. ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டருக்கு உள்ளே தான் பிக்கப்பு. ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா நேராக வந்து சென்டரில் போய் ட்ராப் பண்ணுற மாதிரி இருக்குது. சென்டரில் நம்ம பார்ப்போம். இதோட ரெண்டாவது ஆர்டர் முடிச்சிட்டேன். எப்பா சென்ட்ரல் இன்றைக்கி திங்கக்கிழமை என்ன ரஷ்ன்றீங்க. யூடர்ன் போட முடியுதா? யூடர்ன் போட்டு வெளியே போகலான்னா எப்பா சாமி சனிக்கிழமை சொன்னேன். அந்தளவு கூட இன்றைக்கி இது இல்லை. சனிக்கிழமை தான் நான் ஆக்சுவலாக ரஷ்ஷுன்னு பார்த்தா இன்றைக்கி திங்கக்கிழமை செம்ம ரஷ்ஷு. வெளியே போக முடியல. வண்டி வந்துக்கிட்டே இருப்பாருங்க. சல்லுன்னு வந்துகிட்டே இருக்குது. ஒன்றும் இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்லைன் போயிட்டேன். ரெஸ்ட் ரூம் போகணும். ஒன்றும் இல்லை. நிறைய பேர் பார்த்திங்கன்னா சென்ட்ரலில் ரெஸ்ட் ரூம் எங்கெங்கே தேடி இங்கே ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த சைடில் ரிப்பன் பில்டிங் பக்கத்தில் லெஃப்ட் கட் ஆகுது இல்லை, அந்த இடத்துல டெட்டுன்னு வந்திங்கன்னா இந்த ரைட்டு வந்து கேட்டு நம்ம உள்ளே போகிற மாதிரி இருக்கும். இதில் ஸ்ட்ரெயிட்டாக போனீங்க அப்படின்னா கேமரா கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு நெக்ஸ்ட் வீடியோ சரி பண்ண பார்க்குறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரெஸ்ட் ரூம் ரெண்டு ரெஸ்ட் ரூம் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 1 பாத்ரூம் போகிற மாதிரி இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 2 பாத்ரூமில் போகிற மாதிரி இருக்குது. ஸோ ஃப்ரீ தான் இது. இந்த தான் லொக்கேஷன் இங்கே தான் இந்த இடத்துல தான் இருக்குது. சரி ரைட்டு. தோல் ஒரு வழியாக அடுத்த ஆர்டர் போட்டான். பிக்கப் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல், ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா நேராக போரூர் போகிற மாதிரி தான் இருக்குது. அண்டு அதுக்கு முன்னால் லாஸ்ட்டாக ஒரு ஆர்டர் எடுத்தேன். அந்த ஏர்னிங்ஸை நான் காட்டாமல் விட்டுட்டேன். பிக்கப் வந்து குளத்தூர், ட்ராப் வந்து சென்ட்ரலில். அதுக்கான ஏர்னிங் அமௌண்ட் பார்த்திங்கன்னா எனக்கு 97 ரூபா எனக்கு கிடைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஒரு வேளை நான் கலெக்ட் பண்ண கேஷ் நான் போட்டால் ஸ்னாப்ஷாட் போட்டாலும் போடுவேன், இல்லைனா என்னோட ஏர்னிங்ஸை நான் போட்டாலும் போடுவேன். சரிங்களா? ஆனால் நான் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஸோ ஓவராலாக சொல்கிறது வந்து என்னோட ஏர்னிங்ஸை தான் நான் சொல்லுவேன். ஸோ 97 ரூபா எனக்கு வந்துச்சு இது. சரி, இப்போ நேராக பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுக்கிற இடத்துல வந்து நிற்க சொல்லி அவரே லொக்கேஷன் போட்டிருக்காரு. அந்த தான் பிக்கப் பண்ண போயிட்டுருக்கேன். ஐயா அடுத்த ஆர்டர் போட்டால் எங்கே அப்படி பார்த்தீங்கன்னா போரூர்லேயே பிக்கப். இங்கேருந்து 200 மீட்டர் கொடுக்க 100 மீட்டர் தான் காமிச்சது. உடனே பிக்கப் பண்ணணும் கஸ்டமரை. பிக்கப் பண்ணிட்டு ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா கிண்டி. சரி, லாஸ்ட்டாக கலெக்ட் பண்ண அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டேன். 177 ரூபா எனக்கு வந்துச்சு. சென்ட்ரல் டு போரூரில் அதுக்கான ஏர்னிங்ஸ் வந்து 176 ரூபா. இப்போ அடுத்த நம்ம கிண்டியில் பார்ப்போம். தொடர் அடுத்த ஆர்டரு இது வந்து பார்த்தீங்கன்னா ஊபர். இது வரைக்கும் காலிலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்த ஆர்டர் எல்லாமே ரேபிடோ. இப்போ தான் ஊபரே ஆன் பண்ணி நான் போகிறேன். ஊபரில் ஆர்டர் வந்துச்சு. லாஸ்ட்டாக போன அமௌண்ட்டு அது எவ்வளோன்றதை சொல்லிடுறேன். போரூரில் பிக்கப்பு, ட்ராப் வந்து கிண்டி. அது நான் எனக்கு வந்த ஏர்னிங் எவ்வளோ அப்படி பார்த்தீங்கன்னா 131 ரூபா. சரி, அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் பிக்கப் வந்து பார்த்திங்கன்னா ஊபரு. இது பிக்கப் வந்து இங்கே நம்ம ஆலந்தூர் போய் பிக்கப் பண்ணுற மாதிரி இருக்குது. ட்ராப் வந்து நேராக அபிராமபுரமில் ட்ராப் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அடுத்ததாக அபிராமபுரம் பார்ப்போம். அடுத்த ஆர்டர் போட்டான். இது வந்து பார்த்திங்கன்னா ஆரியபுரத்தில் போய் பிக்கப்பு. ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா டி நகர். ஊபரில் பைக் இது ஃபுல்லாகவே பைக் டாக்ஸி தான் 10 மணி வரைக்கும். சரி, லாஸ்ட்டாக கலெக்ட் பண்ண அமௌண்ட் எதுன்னு எவ்வளோ அப்படி பார்த்தீங்கன்னா 127 ரூபா எனக்கு வந்துச்சு. ஸோ 121 ரூபா நான் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஆனால் எனக்கு வந்தது பார்த்திங்கன்னா 6 ரூபா வந்து ஊபரில் போட்டாங்க. 127 ரூபா எனக்கு வந்துச்சு. இப்போ அடுத்த பார்த்திங்கன்னா நம்ம டி நகரில் பார்ப்போம். அடுத்த ஆர்டர் தொடர் இதுவும் ஊபர் தான். லாஸ்ட்டாக பார்த்த ஆர்டரும் ஊபர் தான். இப்போ வந்தது எல்லாமே ஊபர் தான் தொடர். 100 ரூபா வந்து எனக்கு வந்தது. எது நம்ம ஆரியபுரத்தில் பிக்கப்பு, ட்ராப் வந்து டி நகர் சொன்னார்ல, அது எனக்கு வந்து அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா. நான் கேஷ் கலெக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா 91 ரூபா நான் கலெக்ட் பண்ணேன். 9 ரூபா வந்து ஊபர் போட்டு விட்டாங்க. இப்போ அடுத்த வந்து பார்த்திங்கன்னா பிக்கப் வந்து வெஸ்ட் மாம்பலம், ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா நேராக மந்தவெளி போய் ட்ராப் பண்ணுற மாதிரி இருக்குது. வெயில் ஆரம்பிச்சிச்சு, ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. தொடர் அடுத்த ஆர்டர் போட்டாங்க. இதுவும் ஊபர் ஆர்டர் தான். லாஸ்ட்டாக பார்த்த ஊபர் ஆர்டருக்கான அமௌண்ட்டை நான் சொல்லிடுறேன். பிக்கப் வந்து இது சொன்னல வெஸ்ட் மாம்பலமே, ட்ராப் கரெக்டாக தான் சொல்கிறேன். ஆமாம், வெஸ்ட் மாம்பலம் பிக்கப்பு, ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா நேராக மந்தவெளி. நான் கலெக்ட் பண்ண கேஷ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 115 ரூபா கலெக்ட் பண்ணுற மாதிரி 9 ரூபா வந்து ஊபரே போட்டு விட்டாங்க. சரி, இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஆர்டர் தான். பக்கத்துலேயே, அதாவது ஆரியபுரத்துலேயே பிக்கப்பு, ஆரியபுரத்துலேயே ட்ராப்புன்னு போட்டிருந்தது. சரி, எவ்வளோ அமௌண்ட்டுன்றதை எனக்கு இன்னும் தெரியல. அது முடிச்சா தான் தெரியும். இல்லை, அதில் ஒரு அமௌண்ட்டு காட்டும். ஆனால் நம்ம கலெக்ட் பண்ணுறது வேறு அமௌண்ட்டாக இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி நான் சொல்கிறது இல்லை, முடிச்சதை நான் சொல்கிறேன். தொடர் அடுத்த ஆர்டர் போட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பிக்கப் வந்து ஆரியபுரமே, ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளிக்கேணியில் போய் ட்ராப் பண்ணுற மாதிரி இருக்குது. எதுலனா நம்ம ரேபிடோவில் தான். லாஸ்ட்டாக முடிச்சேன்ல அந்த ஆர்டர், அது ஏர்னிங்ஸ் நான் சொல்லிடுறேன். ஊபரில் முடிச்சதில்ல பைக் டாக்ஸின்னு. அது வந்து பிக்கப் வந்து ஆரியபுரமே, ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா ஆரியபுரமே. கலெக்ட் பண்ண கேஷ் வந்து பார்த்திங்கன்னா 37 ரூபா நான் கலெக்ட் பண்ண வந்து எனக்கு பார்த்திங்கன்னா 4 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டு 41 ரூபா எனக்கு போட்டாங்க ஊபரில். இப்போ ரேபிடோ நேராக பார்த்திங்கன்னா இதுக்கு போய்ட்டு தான் திருவள்ளிக்கேணியில் போய்ட்டு நான் கொஞ்சம் டிஃபனை சாப்பிடணும். வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் இப்போ பார்த்திங்கன்னா செலவு எதுவுமே பண்ணுறதே இல்லை. ஏன்னா டிஃபன்லாம் இப்போலாம்
இப்போல்லாம் விலை கண்ணாம்படான்னு ஏறிடுச்சு. முந்திலாம் பார்த்திங்கன்னா 2 பூரி சாப்பிட்டுட்டு 2 பூரி ஒரு வடை நம்ம சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன், 50 ரூபாவில் முடிஞ்சிடும். ஒரு செட் பூரி ஒரு வடை. அது இப்போது ஒரு செட் பூரியே 45 ரூபா ஆகுது. அது என்ன பண்ணுவேன், கேஸ் கட்டுப்படி. ஆனால் அது கட்டுப்படி ஆகல, அதனால் நான் வீட்டிலேருந்து எடுத்து வந்துடுது. அண்டு சாப்பிட்டுட்டு அது அப்புறம் பார்த்திங்கன்னா மத்தியானமும் பார்த்திங்கன்னா நேராக வீட்டுக்கு தான் போய்டுறது. ஏன்னா ரூபா கூட சாப்பாடு செலவு வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இது பண்ணுறது. வெளியும் சாப்பிடக்கூடாது, எத்தனை நாள் தான் வெளியே சாப்பிட்டுட்டு. சரி ரைட்டு, நம்ம நேராக திருவள்ளிக்கல்ல பார்ப்போம். தொடர் டிஃபன் டைமு மணி 11 ஆயிடுச்சு. சப்பாத்தி விஸ் சக்கரை பால், இது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். டிஃபன் முடிச்சுட்டு அடுத்த பார்ப்போம். அடுத்த ஆர்டர் போர்ட்டரில் போட்டாங்க. போர்ட்டர் தான் நான் ஆன் பண்ணிட்டேன். இப்போ 10 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா 10:10க்கு மேலே போர்ட்டர் நான் ஆக்சுவலாக 10:30 ஆன் பண்ண வச்சுட்டேன். மணி 11 ஆகிடுச்சு, சாப்பிட்றதுக்கு 11 ஆகிடுச்சு. சரி, போர்ட்டர் ஆன் பண்ணிட்டேன். பிக்கப் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம ஜான் கார்டோட பிக்கப்பை ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா வடபள்ளியில் போய் ட்ராப் பண்ணுற மாதிரி இருக்குது. அமௌண்ட்டை நான் அடுத்ததில் சொல்கிறேன். லாஸ்ட்டாக ரேப்பிடோவில் வந்து பைக் டாக்ஸி வந்தாலும் ஆரியபுரத்துலேருந்து இது வரைக்கும் நம்ம திருப்பலிக்கன் வரைக்கும் வந்தல, அதுக்கான அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 84 ரூபா எனக்கு கிடச்சிது. அதாவது 85 ரூபா கிட்ட 84 சில்லறை போட்டாங்க. அது 85 ரூபா எனக்கு வந்து அமௌண்ட்டு பைக் டாக்ஸி. சரி ரைட்டு, இப்போ நம்ம அடுத்த பார்த்திங்கன்னா வடபழனியில் பார்ப்போம். அடுத்த ஆர்டர் உடனே போட்டாங்க. லாஸ்ட்டாக முடிச்ச ஆர்டர் மட்டும் நான் சொல்லிடுறேன் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு. பிக்கப் வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 103 ரூபா கலெக்ட் பண்ணுது. எனக்கு வரக்கூடிய அமௌண்ட் பார்த்திங்கன்னா 96 ரூபா சம்திங் ஏதோ வந்தது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா உடனே ஆர்டர் போட்டாங்க. இது பிக்கப் வந்து பார்த்திங்கன்னா கேகே நகரில் போய் பிக்கப் பண்ணுற மாதிரி இருக்குது. ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா நேராக ஈகார்டு தாங்கலை வந்து பிக்கப் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம அடுத்ததாக ஈகார்டு தாங்கலில் பார்ப்போம். தொடர் இது வந்து லாஸ்ட் ஆர்டரு. இது வந்து முகப்பேர் வெஸ்ட்டில் பிக்கப்பு. ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா நேராக டி நகர், அதோட நான் வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். என்னையா லாஸ்ட்டாக வந்து ஈகார்டு தாங்கல் கேகே நகர் டு ஈகார்டு தாங்கல்னா இப்போ என்ன முகப்பேர் வெஸ்ட்லேருந்து இருக்கிறியா, என்ன ஆச்சு நடுவில் அப்படின்னா, இல்லை அதுக்கு அடுத்தது ஒரு ஆர்டர் எடுத்துகிட்டு அதுக்கு அடுத்ததாக இது இப்போ ஒரு ஆர்டர் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். அது என்னன்ற நான் தெளிவாக சொல்கிறேன். லாஸ்ட்டாக கேகே நகர் டு ஈகார்டு தாங்கல் சொன்னால, அதுக்கான அமௌண்ட் எவ்வளோ அப்படி பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ண கேஷ் வந்து பார்த்திங்கன்னா 95 ரூபா. எனக்கு வந்த அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 88 ரூபா சம்திங் வந்தது. சரியா, 88 ரூபா வந்தது. சரி, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உடனே அங்கேயே பிக்கப் வந்தது. ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா முகப்பேர் வெஸ்ட்டில் வந்து ட்ராப் பண்ண மாதிரி இருந்தது. கலெக்ட் பண்ணக்கூடிய கேஷ் எவ்வளோ அப்படி பார்த்தீங்கன்னா 128 ரூபா சம்திங் எவ்வளவோ, அதாவது மொத்தமாக எனக்கு வந்து 119 ரூபா வந்தது. 120 ரூபா கிட்ட வந்தது. முகப்பேர் வெஸ்ட்டில் வந்து ட்ராப் பண்ணிட்டேன். சொல்ல அந்த அமௌண்ட்டை நான் வந்து ஸ்க்ரீனில் போட்டுறேனே. இது கொஞ்சம் என்னடா இது இப்போ கேமரா மறைக்கிற மாதிரி இருக்கேன்னு பார்க்காதீங்க. இது ஒன்றும் இல்லை, சின்ன பார்சல் தான். அது கரெக்டாக கேமரா ரொம்ப ஒன்றும் பெரிய பார்சல்லாம் இல்லை, சின்ன பார்சல் தான். அது கொஞ்சம் இந்த மொபைல் ஷோரூமில் கொடுப்பாங்கல்ல அந்த கிஃப்ட்டு தான். அது கட்டப்பையில் வச்சு கொடுத்துருக்காங்க, அதனால தான் கொஞ்சம் மறைக்குது. ஸோ இப்போ லாஸ்ட்டாக போய்ட்டு ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா முகப்பேர் வெஸ்ட் பிக்கப்பு. ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா நேராக டி நகர். இது கலெக்ட் பண்ணக்கூடிய கேஷ் பார்த்திங்கன்னா 153 ரூபா கலெக்ட் பண்ணுற மாதிரி அதில் காமிச்சிருக்கு. எனக்கு எவ்வளோ அமௌண்ட்டுன்னு வந்து தெரியல, எப்படியும் பார்த்திங்கன்னா 135 50 140 அந்த ரேஞ்சில் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. சரி தெரியல, இருந்தாலும் நான் வீட்டுக்கு போய்ட்டு எடிட்டில் நான் வந்து அதை போட்டு விட்டுறேன். சரி ரைட்டு. ஆனால் இந்த அமௌண்ட்டு மட்டும் ஆட் பண்ணாமல் நான் இப்போ சொல்லிடுறேனே. நான் இப்போ தான் கேல்குலேட்டர் போட்டு வச்சுருந்தேன். ஸோ மொத்தமாக நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருந்தேன், எதில் எவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்றத நான் உங்களுக்கு ஒன்று இமேஜை நான் காமிச்சிக்கிட்டே வரேன். ஃபஸ்ட்டு நான் வந்து இது காமிச்சிடுறேன். போர்ட்டரில் வந்து பார்த்திங்கன்னா 305 ரூபா நான் இது வரைக்கும் சம்பாதிச்சிருந்தேன். இந்த ஆர்டர் இல்லாமல் நான் சொல்கிறது போர்ட்டர் 3 ஆர்டர் முடிச்சிருந்தேன். 305 ரூபாவில் சம்பாதிச்சிருந்தேன். அடுத்த பார்த்திங்கன்னா ஊபரில் 418 ரூபா நான் ஏர்ன் பண்ணியிருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ரேப்பிடோவில் ஒரு 546 ரூபா நான் ஏர்ன் பண்ணியிருந்தேன். மொத்தமாக பார்த்திங்கன்னா நான் எடுத்திருக்க அமௌண்ட்டு ஸோ இந்த கேல்குலேட்டர் போட்டு வச்சுருக்கேன் 1270 ரூபா 69 ரூபா. இப்போ இந்த ஆர்டர் சேர்த்தோம்னா எப்படி பார்த்திங்கன்னா 1400 ரூபாய்க்கிட்ட வரும். மணி பார்த்திங்கன்னா எப்படியும் 2:30 3 கிட்ட ஆக போகுது. அவ்வளோதான். அப்புறம் 2 ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த முடிச்சேன்னா 2:45 அது மாதிரி ஆகிடும். நேராக வீட்டுக்கு போக வேண்டியதான் வேலை. அப்படியே சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துடுவேன். ஈவினிங் என்னையா பண்ணுறேன் அப்படி பார்த்தா ஈவினிங் ஒரு 6 மணிக்கு எழுந்துச்சி நான் வேறு ஒரு ஒர்க்கு பண்ணுறேன். ஒரு 500 ரூபா சம்பளம் அதுக்கு. அது இப்போ சேலரி மாதிரி, அது சம்பளம் கிடையாது, அது ஒரு இது மாதிரி டெய்லி கேஷ் கிடைக்கும். ஏன்னா இதுவே ஃபுல்லாக பண்ணிட்டு தான் வேலைக்கு ஆகாது. இதுலேயே 2000 எடுக்கலாம். ஆனால் அது நம்ம ஹெல்த் ரொம்ப முக்கியம். அட்லீஸ்ட் ரிலாக்ஸாக வேறு ஏதாவது ஒர்க் பண்ணலாமே அப்படி சொல்லிட்டு தான். அது வேறு ஒரு ஒர்க்கு. சரியா, அது ஒரு பர்சனல் ஒர்க்கு. அது ஒரு 500 ருபீஸ் கிட்ட கிடைக்கும். 500 to 600 கிடைக்கும். அவ்வளோதான் தொடர். ஏதோ க்ளோஸ் பண்ணிக்கலாம். பாய்.